வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசி அல்டிமேட் சீரிஸ் போயிட்டு இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் வைஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 டாபிக் பார்த்துட்டோம். இப்போ 3வது டாபிக் பார்க்க போறோம். டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. இது எந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. ஸ்டாண்டர்ட் எல்லாம் இல்ல, டாபிக் வைஸ். சரிங்களா? என்ன டாபிக்கோ அந்த டாபிக் 6ல இருந்து 10th வரைக்கும் என்ன லெசன் இருக்கோ அதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி நமக்கு பிசிக்கு வந்து ப்ராக்டிஸ் செட் புக் இருக்கு. சரிங்களா? வேணுன்றவங்க பர்ச்சேஸ்ல லிங்க்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் செட் என்னன்னா, நீங்க படிச்சிருக்கிறத நீங்க டெஸ்ட் போட்டு பாக்குறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணுன்றவங்க பாருங்க. ஓகே, கிளாஸ் போயிடலாங்களா? வேதியியல், அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள். ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் என்னன்னா அமிலம், காரம் மற்றும் உப்புக்கள். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் அமிலம்னா என்ன? சரிங்களா? அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம டே லைஃப்ல நிறைய சாப்பிடுற பொருட்கள்லாம் சாப்பிடுறோம். எலுமிச்சை பழம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா புளிப்பா இருக்கும். அதே மாதிரி தயிர் புளிப்பா இருக்கும், வேற தக்காளியில புளிப்பா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த புளிப்பு சுவை இருக்கிறது இல்லையா, அதுல எல்லாம் ஒரு சில அமிலங்கள் இருக்கிறது தான் வந்து அமிலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது போக அமிலம், காரம் இருக்கு இல்லையா? காரம் எதுல எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சமையல் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? சோடா மாவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோடா மாவு, சமையல் சோடா அப்படின்னு சொல்லக்கூடியது அது. அதே மாதிரி துணி சோப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுல எல்லாம் இருக்கக்கூடியது ஒரு வகையான காரம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, இதை பத்தி பார்க்க போறோம். சரி, அமிலங்கள் பற்றிய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அமிலம் அப்படின்ற கொள்கையை யார் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்வான்டே அர்ஹீனியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து ஒரு ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமிலங்கள் அப்படின்றது ஒரு நீர் கரைசல்ல கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது ஒரு அமிலம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, தண்ணியில கரைச்சோம்னா H+ ஆவும் Cl- ஆவும் மாறும். இது வந்து ஹைட்ரஜன் அயனி அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமிலம் வந்து நீர், அதாவது தண்ணியில கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? H+ அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும். அப்படி அல்லது ஹைட்ரோனியம் அயனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. H3O+ அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஒண்ணும் இல்லை, இது ஒரு H இருக்குங்களா, நீரோட மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரியும், H2O அப்படின்னு சொல்லுவோம். இந்த H2Oல தான் நம்ம கரைக்க போறோம். அப்ப ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் அயனி வெளியேறுது இல்லையா? அப்ப இன்னொரு ஹைட்ரஜன் சேர்ந்துச்சுன்னா H3O+ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹைட்ரோனியம் அயனி. சரிங்களா? இப்ப என்ன சொல்றாரு அரியனியஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கரைசல். சரிங்களா? அது கரைசல் வந்து நீர்ல கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனிகளையோ அல்லது ஹைட்ரோனியம் அயனிகளையோ வெளியேற்றுச்சுன்னா அதுதான் வந்து அமிலம் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கொடுக்குறாரு. சரிங்களா? ஒண்ணும் இல்ல, ஏதோ ஒரு பொருள் கரைஞ்சி அது ஹைட்ரஜன் அயனியை வெளியேற்றுச்சுன்னா அது அமிலம். சரிங்களா? அதே மாதிரி அமிலங்கள் வந்து புளிப்பு சுவையோட இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட்டா அப்படியே காரம் சொல்ல போறோம். சரிங்களா? இப்ப அமிலம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததான் காரம் பத்தி சொல்ல போறோம். சரிங்களா? காரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரங்கள் என்ன பண்ணணும்னா நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றும். அமிலம் வந்து ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும். சரிங்களா? சாரி, OH- வரணும். காரம் வந்து ஹைட்ராக்சைடு, OH அப்படின்னா இதை வந்து ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா, நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றுச்சுன்னா அது வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம். அமிலங்கள் புளிப்பு சுவையோட இருக்கும், காரங்கள் வந்து கசப்பு சுவையோட இருக்கும். வேற எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, சொன்னாலே முதல்ல சோடா மாவு, அதுக்கப்புறம் சோப்புல சேர்க்கக்கூடிய, சோப்பு தயாரிக்கிறது சேர்க்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ், இதெல்லாம் வந்து காரங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். காரங்கள் அதே மாதிரி கசப்பா இருக்கும், வழவழப்பா இருக்கும். சோப்பு எல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் வழவழப்பு தன்மை வருது இல்லையா? அதெல்லாம் எதனாலனா இந்த காரத்தினாலதான். சரிங்களா? இப்ப அமிலம்னா என்ன, காரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் இந்த லெசனோட பேஸ். சரிங்களா? அமிலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், காரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்து அப்படியே வர்றத பார்த்துட்டே வரும். ஹென்றி மோஸ்லே, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன்லயே பார்த்தோம் இல்லையா? ஹென்றி மோஸ்லே யாரு அப்படின்னா, நவீன தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடிச்சவரு. நவீன மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன தனிம வரிசை அட்டவணையை கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னா ஹென்றி மோஸ்லே. அடுத்ததா லவாய்சியர், இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். நீரை கண்டுபிடிச்சவரும் இவர் தான். சரிங்களா? லவாய்சியர் தான் நீரை கண்டுபிடிச்சாரு. அதே மாதிரி ஹென்றி கேவண்டிஷ், இவர் இருக்காரு இல்லையா, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஹைட்ரஜனை கண்டுபிடிச்சாரு. ஹைட்ரஜன் H சொல்றோம் இல்லைங்களா, ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சாரு. இவர் ஹைட்ரஜனுக்கு எப்படி பெயர் வச்சாரு அப்படின்னா, எரியும் காற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹைட்ரஜனை எரியும் காற்று அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நீரானது வந்து ஒரு தனிமம் இல்லை, அது வந்து
ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு கலவை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. நீரை வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்றோம், 2 ஹைட்ரஜன் மூலக்கூறுகள் 1 ஆக்சிஜன் சேர்ந்து உருவானதான் நீர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது சொன்னவர் இந்த மாதிரி சேர்ந்து கலவையா இருக்குது அப்படின்னு சொன்னவரும் ஹென்றி கேவண்டிஷ் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து பாருங்க, பொறுத்துக. மூலம் அமிலத்தின் பெயர். அதாவது ஒரு சில தாவரங்கள் விலங்குகள்ல அதுல இருந்தெல்லாம் நமக்கு ஒரு சில அமிலங்கள்லாம் கிடைக்குது. சரிங்களா? அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமிலங்களை கனிம அமிலம் கரிம அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அது போக இந்த பாறைகள் அது இல்லாம ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவோம்னா கனிம அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப தாவரங்கள் விலங்குகள் கிட்ட இருந்து கிடைக்கிறதுனால இதெல்லாம் வந்து கரிம அமிலம் சொல்லுவோம். எந்தெந்த தாவரங்கள்ல இருந்து எந்தெந்த அமிலங்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆப்பிள். ஆப்பிள்ல என்ன அமிலம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலிக் அமிலம். ஆப்பிள்ல மாலிக் அமிலம். செகண்ட் ஒன், எலுமிச்சை. எலுமிச்சையில என்ன அமிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். இரைப்பை அமிலம் மூணாவதா கேட்டிருக்கிறது இரைப்பை அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அடுத்துதான் ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்ப என்னன்னா இப்ப ஆப்பிள் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, ஸ்வீட்டா தான் இருக்கும், ஆனா சும்மா லைட்டான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அதுக்கு அதுல என்ன அமிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாலிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததான் எலுமிச்சை சிட்ரிக் அமிலம். மோஸ்ட் ஆஃப் இந்த எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு இதுல எல்லாத்துக்குமே சிட்ரிக் அமிலம் இருக்கும். அது கூடவே சேர்ந்து ஒரு சில அமிலமும் கலந்துருக்கும். இப்போ எலுமிச்சையில முதன்மையான அமிலம் எதுனா சிட்ரிக் அமிலம். அடுத்ததான் இரைப்பை அமிலம். இரைப்பை அமிலம்னா நம்ம சாப்பிடுறோம் இல்லையா உணவு, நம்ம உணவு வந்து இரைப்பைக்கு போகும் இல்லையா, அங்க வந்து ஒரு அமிலம் சுரக்குது. அந்த அமிலம் சுரந்துதான் உணவை வந்து செரிமானம் செய்யுது. அது எந்த அமிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓகேவா? அடுத்ததான் ஆரஞ்சு. ஆரஞ்சுல என்ன அமிலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். ஓகேவா? ஆரஞ்சுல சிட்ரிக் அமிலமும் இருக்கும், ஆனா அஸ்கார்பிக் அமிலமும் சேர்த்து சொல்லுவாங்க. 2 அமிலமுமே இருக்கும். ஏன்னா புளிப்பு இருந்தாவே அதுல வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப என்ன ஆப்ஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் 4, அடுத்ததான் 3, 2, 1. 4, 3, 2, 1. ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க 4, 3, 2, 1. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க, அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை எந்த நிறத்திற்கு மாற்றுகின்றன? சரியா? இப்ப அமிலங்களுக்குன்னு ஒரு சில பண்புகள்லாம் இருக்கு சொன்னோமா. அமிலங்கள்னா என்ன இருக்குன்னா புளிப்பு சுவை இருக்கும். சரியா? அதே மாதிரி நிறம் இருக்காது. அமிலங்கள் நிறமற்றது. அதே மாதிரி அமிலம் நான் கண்டுபிடிக்க என்னன்னா ஒரு டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிலமும் நிறமற்றதுதான், ஆனா அது ஒரு சில சோதனைகள் மூலயமா அது அமிலமா காரமா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அதுல ஒரு சோதனை தான் என்னன்னா இந்த லிட்மஸ் தாள் சோதனை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீல கலர்ல இருக்கக்கூடிய இந்த லிட்மஸ் பேப்பரை ஒரு கரைசல், ஏதோ ஒரு கரைசல், இப்போ லெமன் ஜூஸ் இருக்கு, அது வந்து ஒரு அமிலம் சொன்னாலே அந்த லெமன் ஜூஸ் கரைசல் எடுத்துன்னு போய் அந்த நீல கலர் லிட்மஸ் தாளை நம்ம வச்சோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த அமிலம் வந்து அந்த நீல லிட்மஸ் தாளை என்னவா மாறும்னா சிவப்பாக மாற்றிடும். நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். சரிங்களா? சரி, லிட்மஸ் பேப்பர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம பயாலஜில படிச்சிருப்போம் லைக்கன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக்கன்கள் அப்படின்றது என்னன்னா ஒரு ஆல்காவும் பூஞ்சையும், ஆல்கா பிளஸ் பூஞ்சை 2 சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கூட்டுயிர் வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் லைக்கன்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆல்கா ஒரு பூஞ்சை 2 சேர்ந்து வாழும். இந்த லைக்கன்கள்ல இருந்து எடுக்கக்கூடியதான் இந்த லிட்மஸ் பேப்பர். சரிங்களா? இது ஒரு வகையான பேப்பர் தான். இந்த லைக்கன்கள்ல இருக்கக்கூடிய அந்த சாரை எடுத்து அந்த பேப்பர்ல நனைச்சிடுவாங்க. அதுக்கு பேர் தான் லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீல லிட்மஸ் தாளை அமில கரைசல்ல நம்ம வச்சோம்னா நீல லிட்மஸ் தாள் சிவப்பா மாறும். சரி, அதே மாதிரி கார கரைசல்ல வைக்கிறோம் அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு கரைசல் எடுத்துக்கிறோம், அது வந்து கார கரைசலா இருக்குது. காரத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன சொன்னோம், சோடா மாவு சொன்னோம் இல்லையா, சமையல் சோடா, அதை கரைச்சிட்டோம். சரிங்களா? அதை கரைச்சிட்டு கூட அதுக்குள்ள லிட்மஸ் பேப்பரை வச்சோம் அப்படின்னா அது என்ன மாறும்னா அதாவது கார கரைசல்ல சிவப்பு லிட்மஸ் தாள் வந்து நீல நிறமா மாறும். சிவப்பு நீல நிறமாக மாறும். அமிலங்கள் வந்து நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும். இது ஒரு ஷார்ட்கட் க்ளூ மாதிரி கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அமிலங்கள் சிவப்பு லிட்மஸ் அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பு நிறமாக மாற்றும். ஆனீசி. காரங்கள் என்ன பண்ணும்னா சிவப்பு லிட்மஸை நீல நிறமாக மாற்றும். காசினி. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஏன்னா இது எப்பவுமே எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டேதான் இருக்காங்க. நீங்க அமிலம் காரம் இப்போ படிக்கும் போது உங்களுக்கு புரியும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா மறந்துடுவீங்க கொஞ்ச நாள் கழிச்சு. அதுக்காக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அதோட ஆப்போசிட். இப்போ அமிலம் காரம் நீலத்தை சிவப்பா மாத்துச்சுன்னா அது அமிலம்,
காரம் என்ன பண்ணா சிவப்பு லிட்மஸால நீளமா மாத்தும். சரிங்களா? இது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. NaC அமிலம் நீல லிட்மஸை சிவப்பாக மாற்றும், காரம் சிவப்பு லிட்மஸை நீளமாக மாற்றும் அப்படின்னு ஏதாச்சும் ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை எந்த நேரத்துக்கு மாற்றும்னா அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்து பாருங்க, வயிற்றில் அல்சர் உண்டாக காரணமான அமிலம் எது? அதான் சொன்னோம், இரைப்பையில சுரக்கக்கூடிய அமிலம் சொல்லிட்டு பொறுத்துக்களை பார்த்தோம் இல்லைங்களா? என்ன அமிலம்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம், HCl அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது உணவு தானே மேடம் செரிக்குதுன்னு சொன்னீங்க, ஆனா அல்சர் உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்களே, அது எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? என்னன்னா இப்போ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வயிற்றுல சுரக்குது. சரிங்களா? அது சுரக்கிறதுனாலதான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு என்ன பண்ணுதுன்னா செரிக்குது. செரிச்சு உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் பிரிச்சு அமைச்சிட்டு வேஸ்ட் எல்லாம் மலமா திருப்பி அமைச்சிடுது இல்லையா? இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம இப்ப இந்த கரெக்ட் டைமுக்கு நம்ம சாப்பிடணும். சரியா? நம்ம பசி எடுக்கிறதே எதனாலனா அந்த அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும். அந்த கரெக்டா டைமுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். அந்த சுரக்கும் போது நம்ம சாப்பிடல, சாப்பாடு எடுத்துக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இரைப்பை சுவரையே அரிக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அமிலம் தானே, அமிலம்னால என்ன பண்ணா தோல்ல பட்டாலே என்ன எரிச்சல் எடுக்கும், வலி எடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி வயிற்றுல சுரக்கக்கூடிய அது அமிலம் தான். அது என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிடல, சாப்பாடு இல்ல அந்த இடத்துல செரிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன பண்ணா நம்ம இரைப்பை சுவர்களையே செரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி செரிச்சு புண்ணு உருவாகிறது தான் அல்சர் அப்படின்னு சொல்றோம். இரைப்பையில புண்ணு உருவாகிறதுக்கு பேர் தான் அல்சர் அப்படின்னு சொல்றோம். அது எதனாலனா இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதுதான் இரைப்பையில சுரக்கக்கூடிய அமிலம். அந்த அமிலத்தினாலதான் அல்சர் உண்டாகுது. ஓகேவா? அதுக்கு அடுத்ததான் என்ன ஆப்ஷன்ல பாருங்க, நைட்ரிக் அமிலம் கொடுத்துருக்காங்க. இந்த நைட்ரிக் அமிலம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் லேப்ல யூஸ் பண்ணக்கூடியதுதான். டே லைஃப்ல எங்க யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா விவசாயத்துல உரங்கள் தயாரிக்கிறதுக்காக யூஸ் பண்றோம். அதே மாதிரி சல்பியூரிக் அமிலங்களும் உரங்கள் தயாரிக்க பயன்படும். அதே மாதிரி கார் பேட்டரிக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, இதுவும் சல்பியூரிக் அமிலம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்னு என்னன்னா சல்பியூரிக் அமிலம் வேதி பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? வேதி பொருட்களின் அரசன். H2SO4 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வேதிப்பொருட்களின் அரசன். நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே நிறைய படிச்சிருப்போம் வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஆக்சாலிக் அமிலம். இந்த ஆக்சாலிக் அமிலம் எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக்காளி, நம்ம சாப்பிடுறோம் இல்லையா தக்காளி பழம், அந்த பழத்துல இருக்கக்கூடிய அமிலம் தான் இந்த ஆக்சாலிக் அமிலம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கவனிங்க. அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்க, காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது என்ன உலோகம் பூசப்படுகிறது? நம்ம ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருப்போம். காப்பரோட சிம்பிள் என்ன? காப்பர்னா Cu சொல்லுவோம் இல்லையா? பித்தளை அப்படின்றது ஒரு தனியான ஒரு தனிமம் கிடையாது. சரிங்களா? தனியான ஒரு உலோகம் கிடையாது. அது 2 உலோகங்கள் சேர்ந்த கலவை. காப்பரும் துத்தநாகமும் சேர்ந்த கலவையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பித்தளை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரி, இந்த காப்பர் அல்லது பித்தளை பாத்திரங்களின் மீது என்ன உலோகம் பூசப்படுகிறது? இந்த காப்பர் பாத்திரம் வீட்டுல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், இது மேல எல்லாம் எந்த உலோகத்தை பூசுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன உலோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈயம், வெள்ளீயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேனம் இது ஒரு லத்தீன் மொழி சொல். இதுல இருந்துதான் SN அப்படின்ற சிம்பிள் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி காப்பருக்கும் குப்ரம் அப்படின்னு இருக்கும். இதுல இருந்துதான் காப்பருக்கு Cu அப்படின்ற சிம்பிள் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஜிங்க்னா துத்தநாகம், அதுல இருந்துதான் Zn அப்படின்ற சிம்பிள் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன். இந்த சிம்பிள் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? பார்க்காதவங்க பாருங்க. ஓகேவா? இப்ப இது என்னன்னா இந்த பாத்திரங்கள் மேல எதுக்காக இந்த உலோகத்தை பூசுறாங்க அப்படின்னு கொஸ்டின். சரியா? ஏன் பூசுறாங்க அப்படின்னா இப்ப பித்தளை அல்லது செம்பு, ஏதாவது உணவுப் பொருட்கள்ல நிறைய அமிலங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? எக்ஸாம்பிளுக்கு தயிர்ல லாக்டிக் அமிலம் இருக்கு, எலுமிச்சையில சிட்ரிக் அமிலம் இருக்கு, கத்திரிக்காயில அஸ்கார்பிக் அமிலம் இருக்கு, தக்காளியில ஆக்சாலிக் அமிலம் இருக்கு, இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த அமிலங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த செம்பு கூட வினை புரியும். சரியா? செம்பு கூட வினை புரிஞ்சு அந்த உணவுப் பொருளை நச்சாகிடும். அந்த உணவுப் பொருளை நச்சுத்தன்மை உள்ளதான் ஆகிடும். அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாத்திரங்கள் மேல இந்த ஈயம், தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா ஈயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் ஈயம் பூசுறதுன்னு தெருவுல சொல்லிட்டு வருவாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. இந்த பித்தளை பாத்திரத்து மேல செம்பு பாத்திரத்து மேல ஈயம் பூசிடுவாங்க. அது பூசிட்டோம் அப்படின்னா அந்த அமிலங்களால ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மை குறைக்கப்படும். அதனாலதான் ஈயம் பூசுவோம். ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி SN, ஈயம், ஸ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈயம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க.
ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்க பயன்படும் அமிலம் எது? ஊறுகாய் நம்ம வீட்டுல ஊறுகாய் எல்லாம் போடுறோம் இல்லையா, போட்டுட்டா அது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கெல்லாம் அப்படியே டப்பால அடைச்சி வச்சிருப்போம். அது கெடாம இருக்கிறது அது காரணமான அமிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சாயிக் அமிலம். சரியா? பொதுவாகவே அமிலங்கள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு திரவ நிலையில தான் இருக்கும். சிட்ரிக் அமிலம் சொல்றோம், அது எப்படி இருக்குன்னா லிக்யூடா தான் இருக்கும், திரவ நிலையில இருக்கு. ஆனா திட நிலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமிலம் எதுனா இது வந்து பென்சாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆக்சாலிக் அமிலம் சொன்னோம் இல்லையா, எதுல இருக்கு, தக்காளியில இருக்கு. அது போக இது வந்து ஒரு சில கிளீன் பண்ற இடத்துல எல்லாம் யூஸ் பண்றாங்க. என்னன்னா அந்த மரப்பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கரைகள், அதே மாதிரி குவார்ட்ஸ் படிகங்கள் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கும் இந்த ஆக்சாலிக் அமிலம் யூஸ் பண்றாங்க. இதோட யூசேஜஸ்ல இதெல்லாம் இருக்கும் புக்ல. சரியா? ஆக்சாலிக் அமிலம் எல்லாம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி கார்பானிக் அமிலம் எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளிர்பானங்கள், நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை திறக்கும் போது ஒரு கேஸ் வருது, பொங்கி வருது இல்லையா, அதுல என்ன ஆசிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பானிக் அமிலம் அப்படின்ற ஒரு அமிலம் இருக்கு. அந்த மாதிரி டார்டாரிக் அமிலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புளி திராட்சை இதுல இருக்கக்கூடிய அமிலம் என்ன அப்படின்னு கேட்டாலும் என்ன சொல்லணும்னா டார்டாரிக் அமிலம். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நம்மை தேனி அல்லது சிவப்பு எறும்பு கடிக்கும் பொழுது அமிலம் உட்செலுத்தப்படுகிறது. இந்த அமிலமானது எரிச்சல் உணர்வினையும் வலியினையும் உண்டாக்குகிறது. இதற்கு எந்த அமிலம் காரணமாக உள்ளது? ஓகேவா? கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கு. சரி பாத்துருங்க. தேனி. ஓகேவா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா தேனி அல்லது சிவப்பு எறும்பு கடிக்கும் போது என்ன பண்ணோம்னா நமக்கு ஒரு விதமான வலி இருக்கும், எரிச்சல் இருக்கும் இல்லையா, அது ஏன் ஏற்படுது, எந்த அமிலத்தால ஏற்படுது அப்படின்னு கேக்குறாங்க. கடிக்கும் பொழுது எந்த அமிலம் உட்செலுத்தப்படுகிறது, எரிச்சல் உணர்வினையும் வலியினையும் உண்டாக்குகிறது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அமிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம். சரிங்களா? இந்த அமிலம் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது நம்மளோட அந்த சிவப்பு எறும்பு அப்புறம் தேனி இதோட கொடுக்குல என்ன அமிலம் இருக்கு அப்படின்ற கொஸ்டினும் கேட்பாங்க. அதுதான் இது. சிவப்பு எறும்பும் தேனியும் அதோட கொடுக்குல இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம். ஓகே, அதுதான் கொஸ்டின். ஃபார்மிக் அமிலம் இது என்ன பண்ணும் அப்படின்னா கடிச்சிடுச்சுன்னா அந்த அமிலம் வந்து நம்ம உடம்புக்குள்ள போயிடும். அதனாலதான் என்ன பண்ணோம்னா அமிலங்கள் பட்டாலே எரியும்னு சொன்னாலே அந்த அமிலம் உள்ள உடம்புக்குள்ள போகும்போது நமக்கு எரிச்சல் உணர்வு கொடுக்கும். இதை நடுநிலையாக்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அமிலம் இது. சரியா? இந்த அமிலத்தை நடுநிலையாக்கணும், அந்த வலியை குறைக்கணும் அப்படின்னா ஒரு காரம் சேர்க்கணும். சரிங்களா? அமிலமும் காரமும் சேர்ந்து நியூட்ரலைஸ் ஆயிடும், நடுநிலை ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அமிலத்தை நம்ம அந்த வலியை குறைக்கணும் அப்படின்னா அது கூட ஒரு காரம் சேர்க்கணும். அப்படி என்ன காரம் அப்படின்னு சேர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு. நம்ம வீட்டுல செவத்துக்கெல்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த சுண்ணாம்பு தெரியும், வீட்டுல அம்மாங்கெல்லாம் செஞ்சிருப்பாங்க. எறும்போ இல்ல கொலவி இல்ல தேனி ஏதாச்சும் கொட்டிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல சுண்ணாம்பு தேய்ச்சி விடுவாங்க. சுண்ணாம்பு தேய்ச்சதும் என்ன ஆகும்னா கொஞ்சம் வலி எரிச்சல் குறையும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த அமிலம் வந்து காரத்தினால நடுநிலையாக்கப்படுது. ஓகேவா? அதனாலதான் சுண்ணாம்பு தேய்க்கிறாங்க. ஓகே, ஏற்கனவே சொல்லிட்டோம். அசிட்டிக் அமிலம் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து வினிகர். நம்ம உணவுப் பொருட்கள்லாம் சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறோம் இல்லையா, இது வினிகர். அப்புறம் பென்சாயிக் அமிலம் சொன்னோம் இல்லையா, ஊறுகாய் கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படக்கூடிய அமிலம். அதே மாதிரி திட நிலையில் உள்ள ஒரு அமிலம் அப்படின்னு சொன்னோம். நைட்ரிக் அமிலம் HNO3 அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் லேப்ல பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி விவசாயத்துல உரங்கள்லாம் தயாரிக்க பயன்படுத்துறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித உடலின் pH மதிப்பு என்ன? ஓகே, இப்ப pHனா என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். pH ஒரு கரைசல்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் அல்லது ஹைட்ராக்சைடு அயனிகளின் செறிவை தான் pH அளவீடு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஹைட்ரஜன் அதாவது ஒரு அமிலம் அப்படின்னா அது ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும் அப்படின்னு சொல்லுவோம். காரம் அப்படின்னா அது ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றும். அமிலம் அப்படின்னா H+ அயனிகளை தண்ணியில கரைஞ்சி ஹைட்ரஜன் அயனிகளை வெளியேற்றும். அதே மாதிரி காரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை வெளியேற்றும், OH- சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது அமிலம், இது காரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஏதோ ஒரு கரைசல் எடுத்துக்கிட்டோம், அது அமிலமா அது காரமா, இல்ல அதோட மதிப்பு எவ்வளவு இருக்குது, அமிலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்கு, காரத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்ததுதான் இந்த pH மதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். pH ஸ்கேல், pH அளவீடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது இந்த pH ஸ்கேல்ல 0ல இருந்து 14 வரைக்கும் ஒரு வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ஸ்கேல் தான் ஒண்ணும் இல்ல, இதுல இருந்து அளவீடு இருக்கும். கரெக்டா சென்டரா 7 இருக்கும். ஓகேவா? இதுல 0ல இருந்து 6.9 இருக்கு. நம்ம ஸ்கேல்ல எல்லாம் பார்த்திருப்போம் 1 2 3 4
5 6 புள்ளி அப்படி குட்டி குட்டியா போட்டிருப்பாங்க. இதுதான் 6.9 அப்படின்னு சொல்றேன். அடுத்துதான் இங்க 7.1ல இருந்து 14 வரைக்கும். ஓகேவா? இப்போ 0ல இருந்து 6.9 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா 7 இருக்கு, அந்த pH வேல்யூ கரெக்டா 7 இருந்துச்சுன்னா அது வந்து நடுநிலை கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். அமிலமும் இருக்காது, காரமும் இருக்காது, நடுநிலையா இருக்கும். சரிங்களா? அந்த நடுநிலை கரைசல்னு சொல்லுவோம். அடுத்து 7.1ல இருந்து 14 வரைக்கும் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து காரம் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அத காரம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் pH வேல்யூஸ் இருக்கும். அது போக இந்த நம்ம சாப்பிடக்கூடிய இந்த பழங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமும் pH வேல்யூஸ் இருக்கு. அது ஒரு டேப்லர் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்ப pH மதிப்பு எது கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மனித உடலின் pH மதிப்பு என்னன்னா 7.0ல இருந்து 7.8 வரைக்கும் இருக்கும். அதாவது இப்போ இதுல இருந்து 7.0ல இருந்து 7.8 வரைக்கும் ஒரு ஒரு சிலவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி வேரி ஆகும். அதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 7.35 to 7.45 அப்படின்றது என்னன்னா மனித ரத்தத்தின் pH மதிப்பு. ரத்தத்தின் pH மதிப்புன்னு சொல்லுவோம். அடுத்ததான் 6.5 இருக்கு இல்லையா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா பாலோட pH மதிப்பு. அதே மாதிரி 8.5 அப்படின்றது சமையல் சோடா மாவு சொன்னோம் இல்லையா, சமையல் சோடா அதோட pH மதிப்பு. ஓகேவா? இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். இப்போ 7க்கு மேல போயிடுச்சுன்னா அதெல்லாம் காரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. 7.1ல இருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காரம்னு சொல்றோம். அப்போ மனித உடல் வந்து ஒரு வகையான காரத்தன்மையோட தான் இருக்கும். ரத்தம், அப்புறம் சமையல் சோடா முதல்ல சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் வந்து காரங்கள். பால் வந்து ஒரு வகையான அமிலம். சரியா? அப்ப பால்ல என்ன அமிலம் இருக்கு அப்படின்னா பால்ல லாக்டிக் அமிலம் இருக்கு. என்ன அமிலம்? லாக்டிக் அமிலம். கரெக்டா நடுநிலையா 7 இருந்துச்சுன்னா அது வந்து நடுநிலை கரைசல்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டோம் இல்லையா. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா தூய மழை நீர். இப்ப எல்லாம் தூய மழை நீரே நமக்கு கிடைக்கிறது இல்ல. மழை நீரே வந்து மாசுபாடு அடைஞ்சுதான் வருது இல்லையா. அதுதான் வந்து நடுநிலையோட இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த 9வது கொஸ்டின் பாருங்க. உடலிலேயே மிகவும் கடினமான பகுதி என்ன? நம்மளோட மனித உடல்ல இருக்கக்கூடிய மிகவும் கடினமான பகுதி எது அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பற்களில் உள்ள எனாமல். பல் இருக்கு இல்லைங்களா, பல்லுக்கு மேல ஒரு ஒயிட் கலர்ல குட் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எனாமல் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து மனித உடல்லயே மிக வலிமையான பகுதி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அதை விட்டுட்டு இந்த எலும்பு மண்டையோட இதெல்லாம் சொல்லாமா அப்படின்னா மண்டையோட விட அதிகமான வலிமையானதுன்னா பற்கள் எனாமல் தான். அந்த எலும்பெல்லாம் கூட உடையும் இல்லையா, நம்ம கீழே விழுந்துட்டோம் ஏதாச்சும் பலமா அடிச்சா அப்படின்னா அந்த எலும்பெல்லாம் உடையும். ஆனா அந்த பற்களும் உடையும் தான். ஆனா அதை விடவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் பற்கள்ல இருக்கக்கூடிய எனாமல் தான் மிக கடினமான பொருள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரியா? அது கடினமா இருக்கு. பற்கள்ல இருக்கக்கூடிய அந்த எனாமல் ஏன் கடினமா இருக்கு? இப்ப நம்ம பற்களுக்கு தேவையான சத்து அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, கால்சியம், பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இந்த கால்சியம் பாஸ்பேட் இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் அது வந்து ரொம்ப கடினமா இருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கல் வினையின் மூலம் கிடைப்பது என்ன? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு காரம் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டும் வினை புரிஞ்சு என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறோம். சரியா? ஓகே, பாக்கலாமா? இப்ப இதுல இருக்கக்கூடியது அமிலம் அப்படின்னா என்ன இருக்கும்னு சொன்னேன், ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அப்ப இங்க ஹைட்ரஜன் இருக்கு. காரம் அப்படின்னா என்ன இருக்கும்னு சொன்னேன், ஹைட்ராக்சைடு அயனிகள் இருக்கும்னு சொன்னாலே அப்போ இது அமிலம் தான், இது காரம். HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்றது ஒரு அமிலம், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு காரம். இது ரெண்டு வினை புரிஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல இருக்கக்கூடிய இந்த Na இது Cl, NaCl பிளஸ் அதுக்கு அடுத்துதான் இங்க ஒரு H இங்க ஒரு H இருக்கு இல்லையா, H2, அப்புறம் தனியா இந்த ஒரு O மட்டும் நிற்கும், H2O அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உப்பு. இந்த சோடியம் குளோரைடு அப்படின்றது என்னன்னா ஒரு சாதாரண உப்பு, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு. அது கூடவே நீரும் கிடைக்கும். சரியா? இந்த அமிலமும் காரமும் வினை புரிஞ்சு உப்பையும் நீரையும் தரும். இதுதான் கான்செப்ட். சரியா? அமிலம், காரம், உப்பு பிளஸ் நீர் கிடைக்கும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா அமிலங்களும் காரங்களுக்கும் இடையே நிகழும் நடுநிலையாக்கல் வினையின் மூலம் கிடைப்பது உப்பு. என்ன உப்புனா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஜெனரலாவே ஒரு அமிலமும் காரமும் வினை புரிஞ்சுச்சுன்னா உப்பு தான் கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்து காரம் சொல்லிருப்போம். காரம்னா என்ன? ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும். காரம் கசப்பா இருக்கும், இதெல்லாம் படிச்சு சொல்லி வழவழப்பா இருக்கும்னு சொன்னோம். அமிலம்னா புளிப்பு சுவையோட இருக்கும்.
அதே மாதிரி நிறமற்றதா இருக்கும். காரங்களும் நிறமற்றது தான். இந்த சோதனைகள் மூலம் கண்டுபிடிக்கலாம். வேற ஏதாச்சும் லிட்மஸ் பேப்பர் வச்சு, அதே மாதிரி பினாப்தலின் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி அந்த நிறங்காட்டிகள்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். உலோக போலி அப்படின்னா இல்ல, உலோக போலி பத்தி எல்லாம் நம்ம போன லெசன்ல பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இல்ல. ஓகேவா? 11வது கொஸ்டின் பாருங்க. இது கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுகிறது. கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகளில் பயன்படுவது இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் Na2CO3 அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் கார்பனேட் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சலவை சோடா அப்படின்னு சொல்லுவோம். இதோட கெமிக்கல் நேமும் கேட்பாங்க. இது வந்து சலவை சோடான்னு சொல்லுவோம். இங்க வந்து என்ன இருக்குன்னா சோடியம் பை கார்பனேட் இருக்கு இல்லையா, சோடியம் பை கார்பனேட் இது என்னன்னா சமையல் சோடா. சமையல் சோடா, ரொட்டி சோடா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்துதான் கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லையா, இது வந்து சுண்ணாம்புக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் கார்பனேட்ன்றது சுண்ணாம்புக்கல். அடுத்து சோடியம் குளோரைடு, இப்பதான் பார்த்தோம். சோடியம் குளோரைடு அப்படின்றது என்னது, ஒரு உப்பு. சரியா? இதே கெமிக்கல் உப்போட வேதியியல் வாய்ப்பாடு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா உப்போட வேதியியல் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லணும். இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா கண்ணாடி தொழிற்சாலை, சோப்பு மற்றும் பேப்பர் தொழிற்சாலைகள்ல பயன்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சோடியம் கார்பனேட் Na2CO3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சலவை சோடான்னு இதுக்கு அனதர் நேமும் இருக்கு. இது வந்து சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சலவை சோடாக்கும் சமையல் சோடாக்கும் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி படிங்க. என்னன்னா இங்க வந்து இப்போ சோடியம் பை கார்பனேட் வருது இல்லையா, இந்த எச் போடுறோம் இல்லையா, இதுதான் பை கார்பனேட்னு சொல்லுவோம். இப்போ சமையலுக்கு நம்ம ஏதாச்சும் பொருள் வாங்க போறோம்னா அப்ப பை எடுத்துட்டு போவோம். அதை வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சோடியம் பை கார்பனேட், பை எடுத்துட்டு போனா அது சமையல் சோடா, பை இல்லாம போனா அது வந்து சலவை சோடா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் 12வது கொஸ்டின் பாருங்க. கிருமி நாசினியாக பயன்படுவது எது? கிருமி நாசினியாக பயன்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. கால்சியம் ஆக்சி குளோரைடு, CaOCl2 அப்படின்னு சொல்லக்கூடியது கால்சியம் ஆக்சி குளோரைடு. இது என்னன்னா ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவோம். நம்ம பேச்சு வழக்குல என்ன சொல்றோம்னா ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சி குளோரைடு. இது என்ன பண்ணுனா, அதாவது தண்ணியில எல்லாம் கொட்டுவாங்க இல்லையா, குடிநீர்லயே கூட ப்ளீச்சிங் பவுடர் கொட்டுவாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த குடிநீர்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை அழிக்கிறதுக்காக. அதுதான் கிருமி நாசினியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்கறாங்க. தண்ணியில ப்ளீச்சிங் பவுடர் போடுவாங்க. அதே மாதிரி சாக்கடைங்க வேற ஏதாச்சும் ரோட்ல எல்லாம் போட்டு விடுவாங்க இல்லையா, இந்த கொரோனா வந்த டைம்ல எல்லாம் ரோட்ல எல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டாங்க. எதுக்காகனா அது வந்து கிருமி நாசினியா பயன்படுது. ஓகேவா? அடுத்து கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு சுண்ணாம்பு, நீட்ரிய சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவோம். கால்சியம் குளோரைடு இதுவும் ஒரு வகையான உப்பு தான். கால்சியம் பை கார்பனேட் இது இல்ல, எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. முறிந்த எலும்புகளை ஒட்டவும் மற்றும் சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்யவும் பயன்படுவது எது? இது நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லயே கூட இந்த கொஸ்டின் ஏற்கனவே வந்துருச்சு. இது என்னன்னா பாரிஸ் சாந்து இல்லையா, கால்சியம் சல்பேட் எமிஹைட்ரேட், கால்சியம் சல்பேட். இது சிம்பிளா கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பேராவும் கேட்கலாம், நீங்க பேராவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், இது ஆஃப் இருக்கு இல்லையா, அதான் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் பாரிஸ் சாந்து. இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சுன்னா அது ஒட்டுறதுக்காகவும், சிலைகள் செய்யறாங்க இல்லையா அதுக்கான வார்ப்புகள் தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்துறாங்க. இது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். இதே மாதிரி இது என்ன, கால்சியம் சல்பேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா ஜிப்சம், இதோட வணிகவியல் பேர் என்னன்னா ஜிப்சம். ஜிப்சத்தோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிப்சம் வந்து சிமெண்ட் கெட்டிப்படாம இருக்கிறதுக்காக. சிமெண்ட் வந்து கட்டிப்படும் ஆனா ரொம்ப சீக்கிரம் கட்டிப்படாம இருக்கிறதுக்காக இதுல ஜிப்சம் கலந்துருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இந்த ஜிப்சத்தை நம்ம சூடு ஏத்துறோம் அப்படின்னா, ஓகே, இதுவும் ஒரே வாய்ப்பாடு தான். இந்த ஒரே ஒரு எழுத்து தான் மாறும் பாருங்க. இங்க 2H2O இருக்கும், இங்க 1/2H2O இருக்கும். இந்த ஜிப்சத்தை நம்ம சூடு ஏத்துனா அதுல இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள்லாம் ஆவியா போயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரிஸ் சாந்து கிடைக்கும். இது மாதிரியும் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. சரியா? இது எதுவும் ஒரே வாய்ப்பாடு தான் பாருங்க. இங்க 2 இங்க 1/2 இருக்கு. சரியா? இது கான்செப்ட். அடுத்து இங்க மெக்னீசியம் சல்பேட் ஹெப்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா எப்சம், இதோட பேர் என்ன எப்சம். இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். மருத்துவத்துறையில மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு சிகிச்சை அளிக்க இந்த எப்சமுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து இது என்னன்னு பாருங்க, C6H5OH அப்படின்றது பீனால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பினால் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடு எல்லாம் துடைக்கிறோம், டாய்லெட் கிளீன் பண்றோம், அது போக
வேற ஏதாச்சும் கிருமி நாசினியாவும் பயன்படுத்துறோம். சரியா, இதுக்காகலாம் இந்த பெனால் யூஸ் பண்றோம். இதுவும் இருக்கு உங்களோட புக்ல தான், இதையும் பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து பாருங்க, குளியல் சோப்புகள் மற்றும் சலவை சோப்புகள் தயாரிக்க பயன்படுவது எது? குளியல் சோப்பு மற்றும் சலவை சோப்பு, பொட்டாசியம் உப்பு அப்புறம் சோடியம் உப்பு, BNC கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் டில BNC கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது சோடியம் உப்பும் இருக்கும், பொட்டாசியம் உப்பும் இருக்கும், ரெண்டும் சேர்ந்தது தான். அதாவது ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க, அதுதான் அப்படி கொடுத்துருக்காங்க. அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவோம், NaOH, இது ஒரு வகையான காரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது. அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOHன்னு சொல்லுவோம். இதோட உப்புக்கள் தான் சோப்பு தயாரிக்க பயன்படுத்துறாங்க. ஓகே, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு குளியல் சோப்பு துணி சோப்பு ரெண்டுத்துக்குமே தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அது வந்து ஒரு கடினமான சோப்பா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றாங்கன்னா, மென்மையா இருக்கக்கூடிய சோப்புகள், அதே மாதிரி திரவ சோப்பு, லிக்யூட் சோப், சோப் ஆயில் எல்லாம் வருது இல்லையா, அதுக்கெல்லாம் எந்த உப்பு யூஸ் பண்றாங்கன்னா இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றாங்க. ஜெனரலா உங்களுக்கு கொஸ்டின் கேட்டா நீங்க என்ன சொல்லலாம்? சோடியம் உப்பு தான் சொல்லலாம், பொட்டாசியம் உப்பு சொல்லலாம், BNC. ஓகேவா? சல்பியூரிக் அமிலம் சொன்னாலே ஏற்கனவே வேதி பொருட்களின் அரசன் அப்படின்னு எது சொல்லுவோம்னா சல்பியூரிக் அமிலம், கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இது அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதேதான். இந்த கொஸ்டின் திருப்பி வந்துச்சு பாருங்க. வேதி பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது எது? வேதிப்பொருட்களின் அரசன் இப்பதான் சொன்னோம் இல்லையா, சல்பியூரிக் அமிலம். அடுத்ததா கந்தக அமிலம், இங்கிலீஷ் டேர்ம் வந்து சல்பியூரிக் அமிலம், தமிழ்ல கந்தக அமிலம். ஆப்ஷன் C, A and B, இதுக்கும் ரெண்டு ஆப்ஷன் தான். வேதிப்பொருட்களின் அரசன் ஏன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பொருட்கள் செய்யறதுக்கு இது ஒரு அடிப்படை பொருளா இருக்கும். அதுல வந்து நிறைய ப்ராடக்ட் செய்யறாங்க, அதனாலதான் அது வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே வந்து நம்மளோட கையில எல்லாம் பட்டுச்சுன்னா நமக்கு அரிப்பு ஏற்படுத்தும், தோலை வந்து வெந்துடுற மாதிரி ஆயிடும். சல்பியூரிக் அமிலம் அண்ட் கந்தக அமிலம் ரெண்டுமே. சரி, லாக்டிக் அமிலம் எங்க இருக்கு சொன்னாங்களா? லாக்டிக் அமிலம் வந்து பால் மட்டும் இல்ல, தயிர்லயும் இருக்கும். பால்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான் தயிர். சரியா, பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா இது? இந்த மாதிரியும் ஒரு கொஸ்டின் இருக்கு பயாலஜில. பாலை தயிராக மாற்றும் பாக்டீரியா இது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, 16வது கொஸ்டின். வயிற்றில் உருவாகும் அமிலத்தன்மையை நடுநிலையாக்க பயன்படுவது? அதாவது வயிற்றுல ஒரு அமிலம் சுரக்குதுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, என்ன அமிலம் சுரக்குது? என்ன அமிலம்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இல்லையா? அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுரக்குது. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதிகப்படியான, அதாவது கரெக்டான அந்த டைமுக்கு சாப்பாடு எடுக்கல, அப்படி இல்லைன்னா அதிகப்படியான எண்ணெயில பொரிச்ச உணவுகள், காரமான உணவுகள்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணோம், நமக்கு அமிலத்தன்மை அதிகரிக்கும். அந்த மாதிரி அமிலத்தன்மை அதிகரிக்கும் போது நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு காரம் எடுத்துக்கணும். அந்த காரம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த அமிலமும் காரமும் வினை புரிஞ்சு நடுநிலை ஆயிடும். அப்போ வயிறு வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்துடும். அது என்ன பயன்படுத்துறோம்? அந்த அமிலத்தன்மையை நடுநிலையாக ஒரு வகையான காரம் பயன்படுத்துறோம். அதோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறோம். சரியா, அலுமினியம் ஹைட்ராக்சைடு. என்னன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, AlOH thrice அப்படின்னு சொல்லுவோம். இது அலுமினியம் ஹைட்ராக்சைடு. அடுத்ததா MgOH twice, இது வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டுமே பயன்படுத்துவாங்க. நீங்க எல்லாம் பாட்டில் எல்லாம் பிங்க் கலர் லோஷன் மாதிரி வர பாத்திருப்பீங்க. ஜெலுசில் ஆன்டாசிட், அதாவது அமிலமா வயிறு எரிச்சலா ஆன்டாசிட் குடிங்க அமிலத்தன்மை போக்கும் அப்படி சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஈனோ குடிங்க எல்லாம் பாத்திருப்பீங்க. அது ஒரு வகையான காரம் தான். அதே மாதிரி பிங்க் கலர் பாட்டில்ல வரும் இல்லையா, அதுக்கு பேரு ஜெலுசிலா, ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். அந்த குடிச்சீங்கனாலும் அந்த பிங்க் கலர் பாட்டில் இருக்கும், அதுதான் வந்து மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியாவின் பால்மம் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு, மெக்னீசியாவின் பால்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிங்க் கலர்ல இருக்கும், இதுதான். சரியா, இதெல்லாம் குடிச்சோம்னா நமக்கு அமிலத்தன்மை குறைஞ்சி, அதாவது இதுக்கு ஒரு வகையான காரம், இது எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை குறையும், நடுநிலை ஆகிடும். அதனாலதான் வயிறு வலி குறையும். ஓகேவா? அதாவது ஹெவியா நம்ம ஏதாச்சும் ஆயிலி ஃபுட்டு இல்ல பிரியாணி அதெல்லாம் சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல் எடுத்துக்கிட்டு நெஞ்சு வரைக்கும் ஒரு மாதிரி காரமா இருக்கும், அப்படி வரும் இல்லையா, அதுக்கு பேர் தான் அசிடிட்டி, அமிலத்தன்மை அப்படின்னு சொல்லி. சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப B and C, அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுமே வந்து அமில நீக்கிய ஆன்டாசிடா பயன்படக்கூடிய காரங்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் குளோரைடு. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டே வந்துட்டோம் இல்லையா, சோடியம் குளோரைடு அப்படின்றது என்னன்னா உப்பு. எதுக்கு பயன்படுது? உணவு சமைக்க,
சோடியம் குளோரைடுன்றது ஒரு வகையான உப்பு இல்லையா, உணவு சமைக்க. அடுத்தது சோடியம் கார்பனேட், இப்பதான் பார்த்தோம். ஜன்னல், அதாவது கண்ணாடி கண்ணாடி, பேப்பர் இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது எதுன்னு பார்த்தோம். சோடியம் கார்பனேட் பார்த்தோம் இல்லையா. Na2CO3 சோடியம் கார்பனேட், சலவை சோடா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது சோடியம் குளோரைடு. NaCl பார்த்தோமா. இது எதுக்குன்னா பேப்பர் தொழிற்சாலை. அதுக்கு அடுத்தது சோடியம் பைகார்பனேட், இப்பதான் சொன்னோம் இல்லையா, சோடியம் பைகார்பனேட். இது எதுக்காக பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டி சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா. இந்த ரொட்டி எல்லாம் நல்லா சாஃப்டா புசு புசுன்னு இருக்கும். கேக் எல்லாம் கூட சாஃப்டா அழுந்தது இல்லையா. அது காரணம் என்ன அப்படின்னா இந்த சோடியம் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரொட்டி சோடாவை போட்டதுதான். இது என்ன பண்ணுன்னா கேக்கை சாஃப்ட் ஆகி கொடுக்கும், மென்மையா இருக்கும். அதுதான் கேக் மென்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதோட யூசேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஒண்ணும் இல்ல, இது சோடியம் குளோரைடு எதுக்கு பயன்படுதுன்னா உணவு சமைக்க பயன்படுது. சோடியம் கார்பனேட் எங்கன்னா பேப்பர் தொழிற்சாலையில பயன்படுது. சோடியம் பைகார்பனேட் எதுக்காக பயன்படுதுன்னா கேக்கு மென்மையாக்குறதுக்காக பயன்படுது. அடுத்ததான் கால்சியம் ஆக்சி குளோரைடு, இப்பதானே படிச்சோம் ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லி, CaOCl2. இது எதுக்கு பயன்படுது, கிருமி நாசினியா. இதுவும் நம்ம பார்த்துட்டோம் இந்த கொஸ்டினையும். கால்சியம் ஆக்சி குளோரைடுன்னு சொல்லக்கூடிய ப்ளீச்சிங் பவுடர் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. அடுத்ததான் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட், இதையும் பார்த்துட்டோம். கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் CaSO4.H2O அப்படின்னு சொல்லி படிச்சோம். இது எதுக்காக, சிலைகளுக்கான வார்ப்பு, அதாவது முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளுக்கான வார்ப்புகள் தயாரிக்கவும் பயன்படுது. எதுன்னு பார்த்தோம், பாரிஸ் சாந்து இல்லையா, அதுதான் கேட்டிருக்காங்க. அதோட யூசேஜஸ் இது என்னது, இப்போ பாரிஸ் சாந்து, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, தமிழ்ல பாரிஸ் சாந்து. ஓகே, அப்ப ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் 3, செகண்ட் ஒன் 1, தேர்ட் ஒன் 4, 3 1 4 5 2. ஆப்ஷன் ஏ பாருங்க, 3 1 4 5 2. ஓகே, 18 பாருங்க, உணவுப் பொருட்களை கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதன் வேதி பெயர் என்ன. இது வந்து வணிக பெயர் தான் வினிகர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கடைகள் எல்லாம் வினிகர்னு சொல்லிதான் நம்ம வாங்குவோம். அதோட வேதி பெயர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வேதி பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம். இங்க அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து வினிகர். சரி, இது எதுக்காகலாம் பயன்படுத்துறாங்க இந்த வினிகர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பொருட்கள் எல்லாம் கிளீன் பண்றதுக்காக கூட வினிகர் பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஊறுகாய் கெடாமல் பாதுகாக்க, இந்த உணவுப் பொருட்களை வந்து இந்த இறைச்சி எல்லாம் சமைக்கிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்டா சீக்கிரமா வேக வைக்கிறதுக்காக வினிகர் செய்கிறாங்க. நிறைய சமையல் பயன்பாடுகள் வினிகருக்கு இருக்கு. இது வந்து நல்லதுதான், சரிங்களா. இது ஒரு விதமான அமிலம் தானே, அதனால யூஸ் பண்ணலாம். அசிட்டிக் அமிலம், வினிகரோட கெமிக்கல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் அமிலம். அடுத்ததா பார்த்தோம் இல்லையா, ஃபார்மிக் அமிலம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். எறும்பு அல்லது சிவப்பு எறும்பு அல்லது தேனியின் கொடுக்குல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அடுத்தது மாலிக் அமிலம் எங்க பார்த்தோம், தக்காளியில. தக்காளியில. ஆக்சாலிக் அமிலம் தான் தக்காளி, மாலிக் அமிலம் வந்து ஆப்பிள். தக்காளியில ஆக்சாலிக் அமிலம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த அக்ரிலிக் அமிலம் இது எங்கன்னு தெரியல. ஓகேவா, சரி. அதே மாதிரி ஃபார்மிக் அமிலம் எறும்பு அல்லது தேனியின் கொடுக்கில். அடுத்து பாருங்க, சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர். அது சிட்ரஸ் வகை பழங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. எலுமிச்சை, புளிப்பா இருக்கிற பழங்கள்லாம் சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எலுமிச்சை, ஆரஞ்சு, அதுக்கு அடுத்தது சாத்துக்குடி, இதெல்லாம் கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமா இருக்கு இல்லையா. இதெல்லாம் என்ன பழங்கள்னா சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லிக்காய் இதெல்லாம். இதுல இத நம்ம வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கினா ஸ்கர்வி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா விட்டமின் சி குறைபாட்டுனால வரக்கூடிய நோய். ஓகேவா, ஸ்கர்வி அப்படின்றது என்னன்னா வைட்டமின் சி குறைபாட்டுனால வரக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த நோய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல் ஈறுகள்ல எல்லாம் ரத்தம் வரும். இப்போ ஸ்கர்வி டிசீஸ் இருந்துச்சுன்னா நம்ம பல் ஈறுகள்ல எல்லாம் பல்லு தேய்க்கும் போது ரத்தம் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்கர்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணா, இந்த சிட்ரஸ் வகை பழங்கள்லாம் நம்ம சேர்த்துக்கும் போது இந்த ஸ்கர்வி நோயை நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. யாருன்னா ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்னு சொல்றவர் தான் இதை பத்தின ஆராய்ச்சி பண்ணி இந்த பழத்தை நம்ம சிட்ரிக் பழங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டா இந்த டிசீஸை நம்ம குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னவரு ஜேம்ஸ் லிண்ட். சரியா, லூயிஸ் பாஸ்டர் யாரு? சரி, லூயிஸ் பாஸ்டர் யாருன்னா பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் பதப்படுத்தும் முறை. சரியா, பால் பதப்படுத்தி பேக்கெட்ல அடிக்கிறாங்க இல்லையா, இந்த பாஸ்டரைசேஷன் அப்படின்ற முறையை கண்டுபிடிச்சவர் யாரு? அவரோட பேர்னாலதான் அந்த பேர் வச்சாங்க பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லி. அடுத்தது ஐசக் நியூட்டன் பத்தி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. இயக்க விதிகளை சொன்னவர், பிசிக்ஸ்ல படிச்சிருப்போம். இயக்க விதிகளை சொன்னவர் யாரு? சார் ஐசக் நியூட்டன். அது இல்லாம
புவி ஈர்ப்பு விசையை கண்டுபிடிச்சவரும் சார் ஐசக் நியூட்டன் தான். அடுத்ததா சார்லஸ் டார்வின், இவர் பயாலஜில படிப்போம். பரிணாம கோட்பாடு, எப்படி உயிரினங்கள் தோன்றுச்சு, மனித இதுல இருந்து வந்தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாரு? சார்லஸ் டார்வின். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. இதுவும் பொறுத்துக கொஸ்டின். இரும்பு சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? அதோட சிறப்பு பெயர் சொல்லுவாங்க. ஒன்னொன்னுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, சரியா? இரும்பு சல்பேட் அப்படின்னு சொல்றது FeSO4 ஃபெரஸ் சல்பேட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பு சல்பேட்டை என்னன்னு சொல்லுவாங்கன்னா பச்சை கிரீன் விட்ரியால் சொல்லுவோம். அடுத்து துத்தநாக சல்பேட், ஜிங்க் சல்பேட். ஜிங்க் தான் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஜிங்க், தமிழ்ல துத்தநாகன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளை விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பொட்டாசியம் குளோரைடு, KCl, பொட்டாசியம் குளோரைடு என்ன சொல்லுவாங்கன்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உரங்கள்லாம் வாங்குறோம் இல்லையா, நம்ம வீட்டுல விவசாயம் செய்யறவங்களுக்கு தெரியும். இந்த உரங்கள் பை மேல MOP அப்படின்னு எழுதிருக்கோம். இதுதான் மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உரங்கள் தயாரிக்க தான் பயன்படுத்துறாங்க. இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு. இந்த MOP மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்றது பொட்டாசியம் குளோரைடு. இதுவும் அப்படியே நேரா இருக்கு. அடுத்து சல்பியூரிக் அமிலம், இதோட ஸ்பெஷல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம். சல்பியூரிக் அமிலம் சொன்னோம் இல்லையா, H2SO4, வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து H2SO4 சொல்லுவோம். இது என்னன்னு ஸ்பெஷல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இது வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சல்பியூரிக் அமிலத்தை. அதுக்கு அடுத்ததான் ராஜ திராவகம் ஒன்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு. திரவ பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ திராவகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னா 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் 1 பங்கு நைட்ரிக் ஆசிடும், அதாவது 3:1. 3 பங்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், 1 பங்கு நைட்ரிக் ஆசிட் கலந்த ஒரு வகையான கலவை. இது வந்து ராஜ திராவகம் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன இதோட அர்த்தம் அப்படின்னா, ராஜ திராவகம் அப்படின்னா திரவ பொருட்களின் அரசன். இது வந்து வேதி பொருட்களின் அரசன், இது வந்து திரவ பொருட்களின் அரசன் சொல்லுவோம். சரி, இதோட யூசேஜஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கம், பிளாட்டினம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எந்த அமிலங்கள்லயுமே கரையாது. ஆனா இந்த ராஜ திராவகம், இந்த கலவையை சேர்த்து ராஜ திராவகத்தை உருவாக்கி அதுக்குள்ள தங்கம், இந்த பிளாட்டினம் இதெல்லாம் போட்டோம்னா என்ன பண்ணிடும்? கரைச்சிடும். தங்கத்தையே கரைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை மிகுந்த அமிலம். அதனாலதான் இது வந்து ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது ஒரு கொஸ்டின் சொல்லணும்னு நினைச்சேன், சாரி. ஆன்சர் அப்போ லைன் அப்படியே தானே பார்த்தோம். 1 ஃபர்ஸ்ட் இரும்பு சல்பேட்னா பச்சை விட்ரியால், துத்தநாக சல்பேட்னா வெள்ளை விட்ரியால், பொட்டாசியம் குளோரைட்னா மூரியேட் ஆஃப் பொட்டாஷ், சல்பியூரிக் அமிலம்னா விட்ரியால் எண்ணெய். ஓகே, அப்போ என்ன பாருங்க 1 2 3 4 ஆப்ஷன் A. தேங்க்யூ.